அத்தியாயம் 6. ஏஐ காலத்தில் மனிதன் ஏன் தனிப்பட்ட டிஜிட்டல் உதவியாளர் குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ உருவாக்க வேண்டும்? விரிவான விளக்கம். இன்றைய உலகம் வேகமாக டிஜிட்டல் மற்றும் ஏஐ அடிப்படையிலான உலகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. முன்பு மனிதர்கள் செய்ய வேண்டிய பல வேலைகள், கணக்கீடு, தகவல் தேடல், உள்ளடக்க உருவாக்கம், தகவல் பகிர்வு, இவற்றையெல்லாம் மனிதர்களே நேரம் செலவழித்து செய்தார்கள். ஆனால் இன்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த பிறகு இந்த நிலைமைகள் மாறி வருகின்றன. ஏஐ கருவிகள் மனிதர்களுக்கு வேகமாக வேலை செய்ய, அதிக தகவலை ஒரே நேரத்தில் செயல்படுத்த, ரெப்பெட்டிட்டிவ் வேலைகளை ஆட்டோமேஷன் செய்ய உதவுகின்றன. இந்த சூழலில் மனிதன் ஒருவன் தனியாக வேலை செய்து எல்லா வேலைகளையும் முடிப்பது மிகவும் கடினமாகிறது. அதனால் தான் ஒரு புதிய கருத்து உருவாகிறது. அதுதான் குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ. குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ என்றால் என்ன? குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ என்பது ஒரு தனிப்பட்ட டிஜிட்டல் உதவியாளர் அமைப்பு. இது ஒரு சாஃப்ட்வேர் மட்டுமல்ல, இது பல ஏஐ கருவிகள் மற்றும் ஆட்டோமேஷன் அமைப்புகளின் ஒருங்கிணைப்பு. இந்த அமைப்பு தகவலை சேகரிக்கும் பணிகளை, திட்டமிடும் உள்ளடக்கத்தை, உருவாக்கும் மார்க்கெட்டிங் நடவடிக்கைகளை ஆட்டோமேஷன் செய்யும் ஒரு ஸ்மார்ட் டிஜிட்டல் சிஸ்டமாக செயல்படும். அதாவது, இது ஒரு மனிதனின் வேலைகளை டிஜிட்டல் ஏஜென்ட் போல செயல்படுத்தும் ஏஐ அமைப்பு. ஏன் குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ அவசியம்? இன்றைய உலகத்தில் தகவல் அளவு மிகவும் அதிகமாக உள்ளது. ஒரு மனிதன் தினமும் பல தகவல்களை பார்க்கிறார். பல வேலைகளை ஒரே நேரத்தில் செய்ய வேண்டும். பல டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸை பயன்படுத்த வேண்டும். இந்த எல்லாவற்றையும் ஒரே மனிதன் நிர்வகிப்பது மிகவும் சிரமமாகிறது. இங்குதான் குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ உதவுகிறது. ஒரு சரியான ஏஐ அமைப்பு இருந்தால் ரெப்பெட்டிட்டிவ் வேலைகளை ஆட்டோமேஷன் செய்யலாம். தகவல் சேகரிப்பை வேகமாக செய்யலாம். உள்ளடக்க உருவாக்கத்தை தானியங்கியாக்கலாம். இதனால் மனிதன் தனது முக்கிய சிந்தனை மற்றும் படைப்பாற்றல் வேலைகளில் கவனம் செலுத்த முடியும். குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ எப்படி வாழ்க்கையை மாற்றுகிறது? ஒரு மனிதன் தனது வேலைகளில் ஏஐ ஆட்டோமேஷன் பயன்படுத்த ஆரம்பித்தால் பல மாற்றங்கள் ஏற்படும். ஒன்று நேர சேமிப்பு. முன்பு பல மணி நேரம் எடுத்த வேலைகள் சில நிமிடங்களில் முடியும். 2 உற்பத்தி திறன் அதிகரிப்பு. ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்ய முடியும். தொடர்ச்சியான செயல்பாடு. ஏஐ ஆட்டோமேஷன் அமைப்பு கான்டென்ட் பப்ளிஷிங், மார்க்கெட்டிங் மெசேஜஸ், இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் இவற்றை தொடர்ந்து செயல்படுத்த முடியும். ஒரு தனிப்பட்ட டிஜிட்டல் ஈகோசிஸ்டம். ஒரு மனிதன் தனது வேலைகளை ஏஐ மூலம் அமைத்துக் கொண்டால் அவர் ஒரு டிஜிட்டல் ஈகோசிஸ்டம் உருவாக்க முடியும். அதாவது நாலேஜ் ஷேரிங், ஆன்லைன் பிசினஸ், கம்யூனிட்டி பில்டிங் இவற்றை ஒருங்கிணைத்து நடத்த முடியும். மன விழிப்புணர்வு மற்றும் குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ. இந்த புத்தகத்தின் முக்கிய கருத்து மைண்ட் அவேர்னஸ் பிளஸ் ஏஐ ஆட்டோமேஷன். ஒரு மனிதன் தனது மனதை புரிந்து கொண்டு தனது இலக்குகளை தெளிவாக அமைத்த பிறகுதான் ஏஐ அமைப்புகளை சரியாக பயன்படுத்த முடியும். இல்லையெனில் ஏஐ கருவிகள் இருந்தாலும் அவை முழுமையாக பயனளிக்காது. ஆனால் ஒருவர் தனது இலக்குகளை தெளிவாக அமைத்து தனது வேலை முறையை புரிந்து கொண்டு ஏஐ ஆட்டோமேஷன் அமைப்பை உருவாக்கினால் அவரது வாழ்க்கை முறையே மாறும். செயல்முறை பட்டியல். ஆக்ஷன் பிளான் 1. உங்கள் வேலைகளை ஆய்வு செய்யுங்கள். தினசரி நீங்கள் செய்யும் வேலைகளை பட்டியலிடுங்கள். ரெப்பெட்டிட்டிவ் வேலைகளை தனியாக அடையாளம் காணுங்கள். ஆட்டோமேஷன் செய்யக்கூடிய வேலைகளை குறியிடுங்கள். ஏஐ கருவிகளை அறிமுகப்படுத்துங்கள். சாட்ஜிபிடி போன்ற கருவிகளை பயன்படுத்த ஆரம்பியுங்கள். கான்டென்ட் கிரியேஷன் மற்றும் ரிசர்ச் வேலைகளில் ஏஐ பயன்படுத்துங்கள். ஆட்டோமேஷன் டூல்ஸ் பற்றி கற்றுக்கொள்ளுங்கள். 3 டிஜிட்டல் ஒர்க் ஃப்ளோ உருவாக்குங்கள். உங்கள் வேலைகளை ஒரு ஒர்க் ஃப்ளோ ஆக அமைக்குங்கள். எந்த வேலைக்கு எந்த ஏஐ டூல் பயன்படுத்த வேண்டும் என்று திட்டமிடுங்கள். வேலைகளை ஆட்டோமேஷன் செய்ய ஆரம்பியுங்கள். 4. பர்சனல் ஏஐ அசிஸ்டன்ட் உருவாக்குங்கள். உங்கள் வேலைகளுக்கான ஏஐ ப்ராம்ப்ட்ஸ் உருவாக்குங்கள். கான்டென்ட் கிரியேஷன் மற்றும் மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் அமைக்குங்கள். ஏஐ டூல்ஸை ஒருங்கிணைத்து
ஒரு டிஜிட்டல் சிஸ்டம் உருவாக்குங்கள். நினைவில் கொள்ள வேண்டிய முக்கிய குறிப்புகள். ஏஐ காலத்தில் ஆட்டோமேஷன் மிகவும் அவசியம். குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ ஒரு தனிப்பட்ட டிஜிட்டல் அசிஸ்டன்ட் சிஸ்டம். இது மனிதனின் வேலைகளை வேகமாகவும் துல்லியமாகவும் செய்ய உதவும். முக்கியமாக ஏஐ கருவிகளை பயன்படுத்தும் மனிதன் மற்றவர்களை விட முன்னேறுவான். ஏஐ காலத்தில் வெற்றி பெற கிளியர் மைண்ட் பிளஸ் ஸ்மார்ட் சிஸ்டம்ஸ் பிளஸ் கண்டினியூஸ் லேர்னிங், இந்த மூன்றும் மிகவும் முக்கியம். அடுத்த அத்தியாயம் 7. குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ உருவாக்குவதற்கான முதல் படி என்ன? இந்த அத்தியாயத்தில் ஏஐ ஈகோசிஸ்டம் எப்படி உருவாக்குவது, எந்த கருவிகள் தேவை, ஆரம்ப நிலை ஒர்க் ஃப்ளோ எப்படி அமைப்பது,